நான் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து தான் பெங்களூருக்கு போனேன். இன்றைக்கி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம நிலவில் இறக்குன நம்முடைய சந்திரயானுடைய மாடலை இங்கே இன்றைக்கி பேசும்பொழுது மிக மிக பெருமையாக இருக்குது. என்ன கோயம்புத்தூர்லேருந்தும் கூட சந்திரயானுக்கு பல உபகரணங்கள் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு தெரியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இங்கே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு இஸ்ரோவை தாண்டி ஒரு கல்லூரி நிறுவனங்களை தாண்டி ஒரு பொது இடத்துல இது மாதிரி இருக்குதுன்னா இதுதான் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நிறைய தமிழகத்தில் பல இடங்கள்லையும் இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பார்க்கக்கூடிய பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனேன். நான் திரும்பி எது மாதிரி வருவேன் நினச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த வழியாக போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு ஊக்கமளிப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஒரு நல்ல இடத்தில் இருக்குது. இன்னும் மேலே போவதற்கான ஒரு உந்துதலை அதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாம் வந்து திறந்து வச்சது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையையும் இனிமேல் நாம் போகக்கூடிய பாதையையும் ஒரு காமிப்பதாக இந்த GSLVயும் சந்திரயான் 3 நிலவில் இறங்கியதும் மண்ணிலிருந்து போய் நிலவில் தென்துருவத்தில் பக்கத்தில் இறங்கின முதல் நாடாக இந்தியாவை நாம் மாற்றினோம். அதனுடைய மாடலும் கொடுத்துருக்குறோம். இது வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புத்துவாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் எழுத்துக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார். மாதிரி தானே இது, அதெல்லாம் கூட எழுத்துக்கள் பொறுக்கெடுத்திருக்காங்க. என்ன பண்ணணுங்கிறீங்க? தமிழ் எழுத்துக்கள் ஏதாச்சும் வச்சிருக்கலாம், தமிழ் பேரில் வச்சிருக்கலாம். ஏன்னா இது மாதிரி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்னால தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். அது நிறைய முரளுக்குள்ள செஞ்சுருக்காங்க. சமீபத்திலே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அரசு பள்ளி மாணவர்களே சின்ன செயற்கைக்கோள் செஞ்சு அதை பலூனில் லான்ச் பண்ணி 20-30 கிலோமீட்டருக்கு போய் அந்த தரவுகள் எடுத்துகிட்டு வர்றதாக சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர் மட்டுமே பண்ணாங்க. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து ஒரு ராக்கெட்டாகவே செஞ்சு 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரியே நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்சுருக்கோம். இது அடுத்த கட்டமாக இப்போ வந்து நிறைய புத்தாக்க நிலையில் நிறைய ஸ்டெம் லேப் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த விண்வெளித்துறையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளை நான் பேசிகிட்டு இருக்கோம். அநேகமாக கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டில் வந்து அதிக அளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சிக்காக. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, படிப்படியாக தேவையான ஒன்று. இது தேவைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கப்போ விவசாயம் முதல் விண்வெளி வரை இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம் இருக்குது. அதிலும் குலசேகரப்பட்டினம் அடுத்த கட்ட ஒரு நிலமாக நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழகத்தில் ஒரு விண்வெளி பூங்கா அப்படிங்கிற பொழுது காட்சிக்காக இல்லை, அங்கே வந்து எல்லாமே செய்ய முடியும். சிறு உபகரணங்கள்லேருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும், அங்கேயே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கிறோம். அதற்காக இது சரியாக உபயோகப்படுத்தப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.